Hi and welcome to Easy Spoken English Kanji. இந்த Essential Vocab and Phrasal Verb Seriesல இது lesson number 5. இன்னைக்கு லெசனில் நம்ம ரெண்டு இன்ட்ரெஸ்டிங் vocabulary பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ without any further delay, let's get started. ஸோ இந்த சென்டென்ஸ் பாருங்க, ஒரு தவறான முடிவு உன்னுடைய வேலைக்கே ஆபத்தாகலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம சொல்கிற ஆபத்தாகலாம், ஏதோ ஒன்று ஒரு விஷயத்துக்கு அது ஆபத்தாக இருக்கலாம், இல்லை பாதிக்கலாம், இல்லை தீங்கு விளைவிக்கலாம், கேடு விளைவிக்கலாம். இப்படிலாம் நம்ம தமிழில் சொல்கிறதுக்கு இங்கிலீஷில் ஜியோபர்டைஸ் அப்படின்னு சொல்லலாம். ஜியோ அப்படின்னு ஓவர் ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணாமல் ஜியோபர்டைஸ். ஓகே, ஒன்றுக்கு தீங்கு அல்லது கெடுதல் நேரும் வாய்ப்புள்ள ஏதாவது ஒரு செயலை செய்வது. ஸோ ஏதாவது ஒரு செயலை செஞ்சு இதை நீ கெடுத்துறாத, இந்த மாதிரி பண்ணி இதை ஜியோபர்டைஸ் பண்ணிடாத, இதை கெடுத்துறாத அப்படின்னு சொல்கிறதுக்கு தான் ஜியோபர்டைஸ் யூஸ் பண்ணுறோம். இதுக்கான ஆல்டர்னேட்டிவ்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, புட் சம்திங் அட் ரிஸ்க் ஆர் புட் சம்திங் இன் டேஞ்சர் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, ஸோ இந்த சென்டென்ஸில் ஒரு தவறான முடிவு, ஒன் ராங் டெசிஷன் could put your job at risk or put your job in danger. இல்லைனா could jeopardize your job or career. Could jeopardize your career. One wrong decision could jeopardize your career. ஓகே, புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ இந்த வேர்டு வர மாதிரி சில கிளிப்பிங்ஸ் பார்க்கலாம், அதுக்கப்புறம் நம்மளோட எக்ஸாம்பிள்ஸ் டிஸ்கஸ் பண்ணலாம். I can't jeopardize my company's success to retain an untrustworthy employee. ஸோ இதில் என்ன சொன்னாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஐ கான்ட் ஜியோபர்டைஸ் மை கம்பெனி சக்ஸஸ் டு ரிட்டைன் அன் அன்ட்ரஸ்ட்வர்தி எம்ப்ளாயி. ஒரு அன்ட்ரஸ்ட்வர்தி எம்ப்ளாயி, அதாவது ஒரு நம்ப முடியாத ஒரு எம்ப்ளாயியை தக்க வச்சுக்கிறதுக்காக என் கம்பெனியோட சக்ஸஸை என்னால் கெடுக்க முடியாது. ஓகே, ஸோ ஜியோபர்டைஸ் அப்படின்னா கெடுக்கிறது, பாதிக்கிறது, ஆபத்தில் வைக்கிறது, அந்த மாதிரி. புட் சம்திங் இன் டேஞ்சர்னு பார்த்தோம் இல்லையா. ஸோ ஒரு நம்ப முடியாத ஒரு எம்ப்ளாயிக்காக என்னால் இந்த விஷயத்தை, என்னோட கம்பெனியோட சக்ஸஸை கெடுக்க முடியாது. ஓகே, அதை ரிஸ்கில் போட முடியாது அப்படின்ற அர்த்தத்தில் இங்கே யூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் கிளிப்பிங் பார்க்கலாம். Why would I jeopardize my college career by lying? ஸோ இதில் சொன்னது, why would I jeopardize my college career by lying. ஸோ பொய் சொல்லி என் காலேஜ் கரியரை நான் ஏன் கெடுத்துக்க போகிறேன், நான் ஏன் கெடுத்துக்கணும், அந்த மாதிரிலாம் நான் பண்ணலையே, அந்த இடத்துல சொல்லியிருக்காங்க. ஸோ வாய் உடை பற்றி நான் ஒரு டீட்டெயில் லெசன் ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கேன், அதோட லிங்க் நான் மேலே இங்கே அட்டாச் பண்ணியிருக்கேன். டிஸ்கிரிப்ஷன்லேயும் அந்த லிங்க்கை நான் பின் பண்ணியிருக்கேன், கண்டிப்பாக செக் அவுட் பண்ணி பாருங்கள். ஸோ வாய் வுட் ஐ ஜியோபர்டைஸ் மை காலேஜ் கரியர் பை லையிங்னா, பொய் சொல்லி நான் ஏன் என்னோட காலேஜ் கரியரை கெடுத்துக்க போகிறேன், ஓகே, நான் ஏன் அதை ரிஸ்கில் போட போகிறேன். ஆல்ரைட், அடுத்த கிளிப்பிங். You jeopardized my life as well as your own. ஸோ இதில் சொன்னது, யூ ஜியோபர்டைஸ்ட் மை லைஃப் as well as your own. ஸோ தமிழில் என் வாழ்க்கையை கெடுத்தது மட்டும் இல்லாமல் உன் வாழ்க்கையை நீ கெடுத்துக்கிட்ட அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ இப்போ ஜியோபர்டைஸ்டோட மீனிங் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். அண்ட் நிறைய பேர் என்கிட்ட கேட்குற கேள்வி, இந்த மாதிரியான கஷ்டமான வார்த்தைகளை யூஸ் பண்ணி பேசுகிறதுக்கு சிம்பிளாகவே யூஸ் பண்ணிக்கலாமே. எஸ், கண்டிப்பாக நம்ம பேசும்போது சிம்பிளான வார்த்தைகளை யூஸ் பண்ணுறதுல தான் நம்மளோட ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் இருக்கணும். பட் யாராவது நம்மக்கிட்ட யூஸ் பண்ணி பேசும்போது, இல்லை நாம் ஒரு நியூஸ் பேப்பர்லேயோ ஏதாவது ஒரு இங்கிலீஷ் புக்லேயோ இல்லை ஏதாவது டிவி ஷோஸில், மூவிஸில் இப்போ பார்த்த மாதிரியான கிளிப்பிங்ஸில் பார்க்கும் போதோ நம்மளால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியலனா நம்மளோட கான்ஃபிடென்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக டவுன் ஆகிட்டே வரும். இங்கிலீஷ் நமக்கு தெரியல, இங்கிலீஷ் வார்த்தைகள் புரியல அப்படின்னு. ஸோ இந்த மாதிரியான வார்த்தைகளை இந்த மாதிரி வீடியோஸ் மூலமாக கற்றுக்கும் போது உங்களுக்கு நல்லா நினைவில் இருக்கும். நீங்கள் பார்க்கும் போதும் இல்லை உங்களாலேயே கூட யூஸ் பண்ண முடியலாம். அதுக்காக தான் இந்த மாதிரி லெசன். ஆல்ரைட், ஸோ now let's get into our examples. இந்த பதில் இன்டர்வியூவில் அவன் செலக்ட் ஆகிறதுக்கான சான்சஸை பாதிக்கலாம். ஏன் இப்படி ஒரு ஆன்சர் சொன்னால், இந்த ஆன்சர் வந்து அவன் செலக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகளை பாதிக்கும். ஓகே, இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்னா, திஸ் ஆன்சர் could jeopardize his chances of getting selected in the interview. ஓகே, திஸ் ஆன்சர், இந்த பதில் பாதிக்கலாம். could jeopardize எதை, his chances of getting selected in the interview. okay, alright, the next one. ஃபைனல்ஸில் தோற்று போகிறது மூலமாக தன்னோட முழு எதிர்காலமும் பாதிக்கும்ன்றது அவளுக்கு தெரிஞ்சிருந்தது. ஓகே, ஸோ அவளுக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சிருந்தது. she knew that ஃபைனல்ஸில் தோற்று போகிறது மூலமாக அவளோட முழு எதிர்காலமும் பாதிக்கலாம், ஓகே, கெடலாம் அப்படின்றது அவளுக்கு தெரிஞ்சிருந்ததுன்னு சொல்கிறோம். by failing her finals she could jeopardize her whole future. இல்லைனா that she could jeopardize her whole future by failing her finals. இப்படியும் எழுதலாம். ஓகே, ஸோ இங்கே jeopardize பதிலாக could damage, could affect, could put her whole future at risk, could put her whole future in danger, இந்த மாதிரியான வார்த்தைகளும் யூஸ் பண்ணலாம். பட் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்காக இந்த வார்த்தைகளை தெரிஞ்சுப்போம். ஆல்ரைட், அந்த நெக்ஸ்ட் ஒன். இந்த ப்ராஜெக்டில் வேலை செய்ய போகிற ஆட்களை பற்றி நீங்கள் சரியாக விசாரிக்கலைன்னா அது எல்லாத்தையுமே பாதிக்கும், அது எல்லாத்தையுமே கெடுக்கலாம். ஓகே, இஃப் யூ டோன்ட் வெட் த கேண்டிடேட்ஸ் ஹூ ஆர் கோனா ஒர்க் இன் திஸ் ப்ராஜெக்ட், இந்த ப்ராஜெக்டில் வேலை செய்ய போகிற ஆட்கள்,
நான் கேண்டிடேட்ஸ்ன்ற வேர்டு யூஸ் பண்ணியிருக்கேன். இஃப் யூ டோன்ட் வெட் த கேண்டிடேட்ஸ் ஹூ ஆர் கோனா ஒர்க் இன் திஸ் ப்ராஜெக்ட், அது எல்லாத்தையுமே பாதிக்கும். இட் குட் ஜியப்படைஸ் எவ்ரிதிங். Okay, it could jeopardize everything. So you might be wondering what this word wet means. ஸோ வெட் அப்படின்னா நம்மளுக்கு யூஸ்வலி தெரிஞ்சது WET அதில் பார்த்துருப்போம், ஈரம் அப்படின்ற அர்த்தத்தில். பட் VET வெட்ன்ற வார்த்தை காமனாக வெட்டினரி டாக்டரோட ஷார்ட் ஃபார்மாக நம்ம தெரிஞ்சிருப்போம், ரைட்? இல்லைனா வெட்டரன்ஸ், ஆர்மியில் வேலை செஞ்சு ரிட்டையர் ஆனவங்கள வெட்டரன்ஸ் அப்படின்ற வேர்டை சொல்லி தெரிஞ்சுப்போம். அதுக்கும் ஷார்ட் ஃபார்ம் வந்து வெட்டுன்றது யூஸ் பண்ணலாம். பட் VET வெட்டை ஆஸ் அ வேர்பாக அதுக்கு என்ன அர்த்தம்னு பாருங்கள். இங்கே டெஃபினேஷன் பாருங்கள். ஸோ மேலே இருக்கிறது நவுன். வெட் அஸ் அ நவுனா அ டாக்டர் ஃபார் அனிமல்ஸ், விலங்குகளுக்கு மருத்துவம் செய்பவர் இல்லை கால்நடை மருத்துவர் நம்மளுக்கு தெரியும். வேர்பா பாருங்க, டு டூ கேர்ஃபுல் அண்ட் சீக்ரெட் செக்ஸ் பிஃபோர் டிசைடிங் இஃப் சம்படி ஆர் சம்திங் கேன் பி அக்செப்டட் ஆர் நாட். அதாவது ஒருத்தவங்களை பற்றி ரகசியமாக பின்னாடி ஆராய்ஞ்சு, ஓகே, அவங்கள பற்றி பின்னாடியெல்லாம் விசாரித்து இவங்க சரியானவங்களா, இவங்களோட பாஸ்ட் என்ன, இதை பற்றிலாம் விசாரித்து நல்லா கவனமாக படித்து சரி பார்த்து அவங்கள அக்செப்ட் பண்ணிக்கலாமா வேணாமா. யூஸ்வலி இன்டர்வியூ ப்ராசஸில், எஸ்பெஷலி இப்போ CBI, FBI இந்த மாதிரி ஜாப்ஸ்க்கு போகிறவங்கள பற்றின பேக்ரவுண்ட் செக்ஸ் ரன் பண்ணுறோம் இல்லையா, ஸோ அதை தான் வெட் அப்படின்னு சொல்கிறாங்க. வெட், VET வெட். தமிழ் அர்த்தம் பாருங்களேன். ஒருத்தரை ஏற்றுக்கிறதா வேணாமான்றது குறித்து முடிவு செய்கிறதுக்கு முன்னாடி கருத்துடனும் ரகசியமாகவும் ஆராயிறது, நுணுக்கமாக ஆராயிறது தான் வெட் அப்படின்னு. டு எக்ஸாமின் சம்திங் ஆர் சம் ஒன் கேர்ஃபுல்லி டு மேக் சர்டன், ஓகே, டு பி வெரி சர்டன் தட் இட் இஸ் ஆர் தே ஆர் அக்செப்டபிள் ஆர் சூட்டபிள். ஓகே, இவங்களை வந்து அக்செப்ட் பண்ணிக்கலாம், செலக்ட் பண்ணலாம் அப்படின்றதுக்கு முடிவெடுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம அவங்கள பற்றின எக்ஸாமின், பேக்ரவுண்ட் செக்ஸ் பண்ணுறது தான் வெட். எக்ஸாம்பிள்ஸ் பாருங்கள். டியூரிங் த வார் the government vetted all news reports before they were published. So you can vet someone or you can also vet something. Okay, vetna ஒருத்தவங்களை பற்றி இல்லை ஏதாவது ஒன்றை பற்றி தீவிரமாக ஆராயிறது. ஓகே, இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, போரின் போது கவர்மெண்ட் வந்து எல்லா நியூஸ் ரிப்போர்ட்டையும் தீவிரமாக பார்த்து சரி பார்த்து பப்ளிஷ் பண்ணாங்க. பப்ளிஷ் ஆகிறதுக்கு முன்னாடி எல்லா நியூஸ் ரிப்போர்ட்டையுமே தீவிரமாக ஆராய்ஞ்சாங்க, தீவிரமாக சரி பார்த்தாங்க அப்படின்னு அர்த்தம். கேர்ஃபுல்லி வெட்க்கு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். The material was carefully vetted by lawyers to ensure it compiled with the law. இது சட்டத்தின்படி கரெக்டாக இருக்குன்றத லாயர்ஸ் மூலமாக இந்த மெட்டீரியல் வந்து சரி பார்க்கப்பட்டது, ஓகே, தீவிரமாக ஆராயப்பட்டது அப்படின்னு அர்த்தம். ஓகே, ஸோ இப்போ இந்த வேர்ட் வர மாதிரி சில கிளிப்பிங்ஸ் பார்ப்போம். Davis himself vetted her. டேவிஸ் ஹிம்செல்ஃப் வெட்டட் ஹர் அப்படின்னா டேவிஸே அவளை சரி பார்த்தாரு, அவளை பற்றி பேக்ரவுண்ட் செக்ஸ் பண்ணியிருக்காரு. டேவிட்ன்றது மேபி ஒரு பெரிய ஆஃபீஸராக இருக்கலாம். அவரே அவளை பற்றி விசாரிச்சிருக்காரு, அவளை சரி பார்த்துருக்காரு, அவரை பற்றி பேக்ரவுண்ட் செக் பண்ணியிருக்காரு அப்படின்றத இதில் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன், I need time to vet a candidate. I need time to vet a candidate. இப்போ இதோட அர்த்தம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு ஒரு கேண்டிடேட்டை சரி பார்க்க, கேண்டிடேட்டை பேக்ரவுண்ட் செக் பண்ணுறதுக்கு எனக்கு டைம் வேணும் அப்படின்னு கேட்குறாங்க. The next one, But I didn't exactly have a chance to vet it. I didn't exactly have a chance to vet it. அதை சரி பார்க்க, அதை பற்றி தீவிரமாக அதை சரி பார்க்கறதுக்கு எனக்கு சான்ஸ் இல்லை, எனக்கு வாய்ப்பு கிடைக்கல அப்படின்னு இதில் சொல்கிறாங்க. And the next one, From a DEA standpoint, we need a vetted task force and matching funds. we need a vetted task force and matching funds. இதில் vetted அப்படின்றத adjective-ஆ யூஸ் பண்ணியிருக்காங்க. நன்கு ஆராயப்பட்ட, ஓகே, நன்கு சோதனை செய்யப்பட்ட டாஸ்க் ஃபோர்ஸும் மேட்சிங் ஃபண்ட்ஸும் வேணும் அப்படின்றத இதில் சொல்லியிருக்காங்க. ஆல்ரைட், இப்போ நாம் சில எக்ஸாம்பிள்ஸ் டிஸ்கஸ் பண்ணலாம். உங்களால் அந்த வேர்டை கரெக்டாக யூஸ் பண்ண முடியுதா நீங்கள் செக் பண்ணுங்கள். கம்பெனி எல்லா விண்ணப்பதாரர்களையும் முழுமையாக பரிசோதிக்கும். எங்கே அந்த வெட்டுன்ற வேர்டை யூஸ் பண்ணுன்றது இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். த கம்பெனி வில் வெட் ஆல் ஜாப் applicants thoroughly, இல்லை ஆல் applicants thoroughly. ஓகே, கம்பெனி வில் வெட் ஆல் applicants thoroughly. And the next one, ப்ராஜெக்டை கொடுக்கறதுக்கு முன்னாடி எல்லா கான்ட்ராக்ட்ஸையும் கவர்மெண்ட் ஏஜென்சி செக் பண்ணுவாங்க. ஓகே, தி கவர்மெண்ட் ஏஜென்சி வில் வெட் ஆல் கான்ட்ராக்டர்ஸ் பிஃபோர் கிவிங் த ப்ராஜெக்ட். ஓகே, இதில் இடத்துல வில் செக்னே போடலாமே, செக், எக்ஸாமின் இது எல்லாமே போடலாம். பட் நான் சொன்ன மாதிரி நமக்கு இந்த இப்போ நீங்கள் டிவி ஷோவில் அந்த கிளிப்பிங்ஸ்லாம் பார்த்தீங்க, அது பார்க்கும்போது அது என்ன அர்த்தமே புரியாமல் இருக்கக்கூடாது, அதுக்காக தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து, தேர்வு குழுவால் செக் பண்ணப்பட்ட நபர் இந்த பொசிஷனுக்கான டாப் ப்ரையாரிட்டியாக இருக்கார், டாப் சாய்ஸாக இருக்கார் அப்படின்னு சொல்கிறோம். த கேண்டிடேட் ஹூ ஹேஸ் பின் வெட்டட் பை த செலெக்ஷன் கமிட்டி, செலெக்ஷன் கமிட்டியால் செக் பண்ணப்பட்ட நபர், வெட்டட் பை த செலெக்ஷன் கமிட்டி இஸ் த டாப் சாய்ஸ் ஃபார் த பொசிஷன். ஆல்ரைட்,
ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்றைக்கி வீடியோவில் நம்ம 2 vocabulary jeopardize அண்ட் vet அப்படின்ற vocabularies பற்றி டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ இந்த லெசன் உங்களுக்கு எப்படி பிடிச்சிருந்ததுன்றதை ப்ளீஸ் let me know in the comments. Thank you so much for watching this lesson till the very end. I'll see you all in the next video. Till then, take care and bye.